அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இன்றைக்கி நாம் பாலிட்டியில் பகுதி 1 பற்றி பார்ப்போம். பகுதி 1ன்னா இந்திய பகுதிகள், புதிய மாநிலங்கள் உருவாக்கம் மற்றும் மாற்றுதல். இதில் 4 விதிகள் இருக்குது. விதி 1, இந்திய ஒன்றியத்தின் பெயர் மற்றும் எல்லைகள். இந்தியா இந்தியா அல்லது பாரதம்னு அழைக்கப்படுது. ஒன்றியம் என்ற வார்த்தையை பரிந்துரை செய்தவர் BR அம்பேத்கர். விதி 2, புதிய மாநிலங்களை இந்தியா எல்லைக்குள்ளே உருவாக்குறதுக்கான உரிமை நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. எடுத்துக்காட்டு 1954 வருஷம் புதுச்சேரி பிரெஞ்சு அரசுலேருந்து விடுதலை அடைஞ்சு இந்திய மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். 1975 வருஷம் சிக்கிம் 22வது மாநிலமாக 36வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி 35வது சட்ட திருத்தத்தின்படி துணை மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. 3வது விதி என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே உள்ள மாநிலங்களை 2ஆக பிரிக்கிறது, சேர்க்கறது, அதுக்கு பெயர் மாற்றம் செய்கிறது, அந்த எல்லைகளை மாற்றுறது, பரப்பை வகுக்கிறது, அந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. எக்ஸாம்பிளாக ஆந்திரா மாநிலம் ஆந்திராவாகவும் தெலுங்கானாவாகவும் ஜூன் 2, 2014 பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது விதி 4 என்னென்னா, விதி 2 மற்றும் 3 கீழ் திருத்தம் செய்யப்பட்டால் அட்டவணை 1 மற்றும் 4 மாற்றம் ஏற்படுங்கிறது தான். அட்டவணை 1 என்னென்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் பெயர் மற்றும் எல்லைகள். அது மாதிரினா மாநிலங்களுடைய பெயர், எல்லை, யூனியன் பிரதேசமும் மாறுபடும்ல, அதனால் அதில் மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அட்டவணை 4 என்னென்னா, மாநிலங்களவை இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறது. பார்லிமெண்ட்டில் மாநிலங்களவை இடங்களை ஒதுக்கீடு செய்வாங்க.